தான் எடுக்கிறீங்க, அதுக்கு இப்படியாடா எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா 2003 ரிலீஸ் ஆன அந்த ஓல்டு பாய் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துல ஸ்டார்டிங்ல சொல்ற விட ஹீரோ ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுருவாங்க. 15 வருஷமா அந்த ஹீரோ அந்த ரூம்லயே கிடப்பாரு. எதுக்கு இருக்காரு ஏன் இருக்காருன்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு டார்ச்சரு ஒரு இதா இருப்பாரு. ஒரு தனிமையான ஆழம் என்னன்னு அந்த ஹீரோவுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். எதுக்குடா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக போவாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, படத்துல ஸ்டார்டிங் வந்து எண்டு வரையும் வெறித்தனமா இன்ட்ரெஸ்ட் என்னடா அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு கட்டத்துல எப்படி இப்படிலாம் இருந்திருக்காங்க, எப்படி யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. தமிழ் டப்ல இருக்கு. ஸோ அது நிறைய அடல்ட் கண்டென்ட்லாம் வரும். ஸோ குழந்தைங்களா அதை தவிர்த்துருங்க. ஃபேமிலியா போய் பாக்குறத கண்டிப்பா தவிர்த்துருங்க. இந்த மாதிரி சிங்கிளா இருக்கிறவங்க ரவுண்டி கடையா இருக்கிறவங்க போய் பாருங்க. ஜாலியா ஜம்கான் இருக்கு. மொத்தத்துல சொல்லணும்னா அந்த படம் வந்து வேற லெவலில் தான் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க போய் பாருங்க. இந்த மாதிரி ஒரு அனிமி ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க